மாற்கு எழுதிய சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் முதல் 6 வசனங்கள். அவர் அவிடம் விட்டு புறப்பட்டு தாம் வளர்ந்த ஊருக்கு வந்தார். அவருடைய சீஷரும் அவரோட கூட வந்தார்கள். ஓய்வு நாளான போது ஜெப ஆலயத்தில் உபதேசம் பண்ண தொடங்கினார். அநேகர் கேட்டு ஆச்சரியப்பட்டு, இவைகள் இவனுக்கு எங்கே இருந்து வந்தது? இவன் கைகளினால் இப்படிப்பட்ட பலத்த செய்திகள் நடக்கும்படி இவனுக்கு கொடுக்கப்பட்ட ஞானம் எப்படிப்பட்டது? இவன் தச்சன் அல்லவா? மரியாளுடைய குமாரன் அல்லவா? யாக்கோபு, யோசே, யூதா, சீமோன் என்பவர்களுக்கு சகோதரன் அல்லவா? இவன் சகோதரிகளும் இங்கே நம்மிடத்தில் இருக்கிறார்கள் அல்லவா என்று சொல்லி அவரை குறித்து இடரல் அடைந்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி, தீர்க்கதரிசி ஒருவன் தன் ஊரிலும் தன் இனத்திலும் தன் வீட்டிலுமே அன்றி வேறெங்கும் கனவீனம் அடையான் என்றார். அங்கே அவர் சில நோயாளிகள் மேல் கைகளை வைத்து அவர்களை குணமாக்கினதே அன்றி வேறொரு அற்புதமும் செய்யக்கூடாமல் அவர்களுடைய அவிசுவாசத்தை குறித்து ஆச்சரியப்பட்டு கிராமங்களிலே சுற்றித் திரிந்து உபதேசம் பண்ணினார். கலிலேயா கடற்கரையோரமாக இயேசு அநேக அற்புதங்களை செய்து உபதேசங்களை செய்தவராக இப்பொழுது தாம் வளர்ந்த ஊரான நாசரேத்துக்கு வருகின்றார். மாற்கு 1ஆம் வசனத்தில் 6ஆம் அதிகாரம் தாம் வளர்ந்த ஊருக்கு வந்தார் என்று மாற்கு குறிப்பிட்டிருந்தாலும், இயேசு நாசரேத் ஊரில் இருந்து யோவான் ஸ்நானகனிடத்திற்கு ஞானஸ்நானம் பெறுவதற்காக வந்தார் என்று 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தார். இயேசு கிறிஸ்து கலிலேயா கடற்கரையோரமாக தாம் இருந்த இடத்திலிருந்து கிட்டத்தட்ட 25 மைல்கள் தொலைவில் உள்ள நாசரேத் என்ற ஊருக்கு வருகின்றார். அவர் பிறந்து வளர்ந்த ஊர். ஆராய்ச்சியாளர்களினுடைய கணிப்பீட்டின்படி கிட்டத்தட்ட அந்த காலத்தில் 500 மக்கள் அந்த கிராமத்தில் வாழ்ந்து வந்தார்கள். இயேசு சிறு வயதிலிருந்தே அந்த கிராமத்தில் வளர்ந்து வந்ததன் நிமித்தமாக அந்த மக்களை நன்றாக அறிந்திருந்தார். நன்றாக சிறு வயதிலிருந்து அறிந்திருந்த மக்கள். இயேசு வழமை போல ஓய்வு நாளில் ஜெபாலயத்தில் தேவனுடைய வார்த்தையை பிரசங்கிக்கின்றார். மக்கள் ஆரம்பத்தில் ஆச்சரியப்பட்டார்கள். ஆனாலும் இந்த ஆச்சரியம் இயேசுவை விசுவாசித்ததினால், இயேசுவினுடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டதனால் ஏற்பட்ட ஆச்சரியம் அல்ல. இயேசுவை பார்த்து ஆச்சரியப்படுகிறார்கள். இவன் தச்சன் அல்லவா? இவனுடைய தாய் இங்கு இருக்கின்றாளே, மரியாளினுடைய மகன் அல்லவா? இவனுடைய சகோதரர்கள் சகோதரிகள் இங்கு இருக்கின்றார்களே என்று அவரை குறித்து இடரல் அடைந்தார்கள் என்று 3ஆம் வசனத்தின் இறுதி பகுதியில் சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆச்சரியப்பட்ட மக்கள் என்ன செய்கின்றார்கள்? இடரல் அடைந்தார்கள். இயேசு இதற்கு முன்னுள்ள அதிகாரத்தில் நாம் பார்த்தோம் என்றால் காற்றையும் கடலையும் அதட்டி அமைதிப்படுத்தினார். பிசாசு பிடித்திருந்த மனிதனை சுகப்படுத்தினார். மரித்த சிறுமியை உயிரோடு எழுப்பினார். 12 வருஷங்கள் பெரும்பாடுள்ள பெண் இயேசுவினுடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்ட போது சுகமடைந்தார். பலர் அவருடைய வசனத்தை கேட்க அந்த கிராமங்களில் கூடி வந்தார்கள். அப்படி இருந்த இயேசு இப்பொழுது தாம் வளர்ந்த ஊருக்கு வந்தபோது அங்கு 5ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் சில நோயாளிகள் மேல் கைகளை வைத்து அவர்களை குணமாக்கியதை அன்றி வேறொரு அற்புதமும் செய்யக்கூடாமல் அவர்களுடைய அவிசுவாசத்தை குறித்து ஆச்சரியப்பட்டார். இரு மக்களினுடைய ஆச்சரியத்தை குறித்து நாம் பார்க்கின்றோம். இயேசுவினுடைய பிரசங்கத்தை கேட்ட மக்களினுடைய ஆச்சரியம், அந்த மக்களினுடைய அவிசுவாச நிலையை பார்த்த இயேசுவினுடைய ஆச்சரியம். 2 ஆச்சரியங்களும் வித்தியாசமானது. சில நேரங்களில் நாமும் கூட இயேசுவை பார்த்து ஆச்சரியப்படுகின்றோம். நம்முடைய ஆச்சரியம் அவரண்டை வருகின்ற, அவர் மீது விசுவாசம் வைக்கின்ற விதமான ஆச்சரியமாக இருக்கின்றதா, இல்லை என்றால் அவரை அலட்சியப்படுத்துகின்ற விதமான ஒரு நிலைமையில் நாம் இருக்கின்றோமா என்பதை இந்த நாளில் ஆராய்ந்து பார்க்க வேண்டியது அவசியம். இயேசுவினுடைய பிரசங்கத்தை கேட்டவர்கள் 3 காரியங்களை குறித்து சொல்கின்றார்கள். என்ன சொல்கின்றார்கள்? இவன் தச்சன் அல்லவா? 3ஆம் வசனத்தில் தேவாலயத்தில் வந்து பிரசங்கிக்கின்றார். அதுவரைக்கும் வேத பாரகர்களோ யூத மார்க்க தலைவர்களோ வேத வாக்கியங்களை பிரசங்கித்த விதமாக இயேசு வேத வாக்கியங்களை பிரசங்கிக்கவில்லை. வித்தியாசமான விதத்தில் பிரசங்கிக்கின்றார். வேறு இடங்களில் ஜெபாலயங்களில் இயேசுவினுடைய பிரசங்கத்தை குறித்து ஆச்சரியப்பட்டவர்கள் வித்தியாசமான விதத்தில் ஆச்சரியப்பட்டார்கள். வேத பாரகர்களினால் அங்கீகரிக்கப்பட்ட கல்லூரிகளில் படிக்காத நிலையிலும் இயேசு இந்த அளவுக்கு தேவனுடைய வார்த்தையை பிரசங்கம் பண்ணுகிறாரே, தேவனுடைய வார்த்தையை விளக்கி சொல்கிறாரே என்று ஆச்சரியப்பட்டார்கள். இயேசு 12 வயதாக இருக்கும்போது லூக்கா எழுதிய சுவிசேஷம் 2ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம். வேத
போதகர்கள் மத்தியில் வேத வாக்கியங்களை குறித்து அவர் கலந்துரையாடிய போது அவர்கள் ஆச்சரியப்பட்டார்கள். இயேசுவினுடைய ஞானத்தை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். ஆனால் இவர்கள் ஆச்சரியப்பட்டால் அலட்சியத்தோடு சொல்கின்றார்கள், இவன் தச்சன் அல்லவா. அந்த காலத்தில் இஸ்ரவேல் மக்கள் வாழ்ந்த பிரதேசத்தில் வேதத்தை ஒருவர் போதிக்க வேண்டும் என்று சொன்னார் வேத பாரகத்தினால் அங்கீகரிக்கப்பட்ட கல்லூரிகளில் படித்திருக்க வேண்டும். அதாவது இந்த காலத்தை எடுத்தோம் என்று சொன்னால் பைபிள் ஸ்கூலில் போய் படித்திருக்க வேண்டும். ஆனால் இயேசு அந்த விதமாக எதுவும் படிக்கவில்லை. அவர் தேவன் மனிதனாக இந்த உலகத்திற்கு வந்தார். சாதாரணமான வேலைகளை செய்கிறவர்கள் ஞானம் குறைந்தவர்கள் என்கின்ற ஒரு எண்ணம் யூதர்கள் மத்தியில் இருந்தது. அதாவது அவர்கள் தொழிலை செய்கிறதன் நிமித்தமாக அந்த தொழிலை பற்றி மாத்திரம்தான் அறிந்திருப்பார்களே தவிர வேத வாக்கியங்களை நன்றாக அறிந்திருக்க மாட்டார்கள். அதற்கென்று தங்களுடைய முழு வாழ்க்கையை அர்ப்பணித்து ஒதுக்கியவர்களுக்கு மட்டும்தான் தேவ ஞானம் அருளப்படும் என்கின்ற ஒரு நம்பிக்கை அந்த காலத்தில் இருந்தது. இதன் நிமித்தமாக ஒரு சாதாரண தச்சன் தானே, நாம் அறிந்திருக்கின்ற ஒரு தச்சன் தானே என்று அலட்சியமாக அவரை குறித்து சொன்னார்கள். இன்றைக்கும் அநேகர் தேவனுடைய வார்த்தை பிரசங்கிக்கப்படும் போது யார் பிரசங்கிக்கிறார் என்பதை அடிப்படையாக வைத்து இவர் தானே பிரசங்கிக்கிறார், என்னத்தை சொல்ல போகிறார் என்ற நிலையில் அலட்சியமாக இருப்பார். திடீரென்று யாராவது ஒரு புதிதாக ஒருத்தர் வந்துவிட்டால் பெருந்திரளாக மக்கள் கூடி வந்து விடுவார். நிறைய பாஸ்டர்மார்களுக்கு இருக்கிற ஒரு பிரச்சனை இதுதான். சபைகள் ஏதாவது ஒவ்வொரு கிழமையும் விசிட்டிங் டீச்சர்ஸை கூப்பிட்டு கொண்டு வருவார். எங்களை பாஸ்டர்களை பிரசங்கம் பண்றார், இவர் என்னத்தை பிரசங்கம் பண்ண போகிறார் என்கின்ற ஒரு எண்ணம் அநேகருக்கு வந்துவிடும். ஏன்னா பாஸ்டரை ஒவ்வொரு சபை மக்களும் அக்குவர் ஆண்மையாக நன்றாக அறிந்திருப்பார்கள். ஆனால் புதிதாக வருகின்றவரை அந்த விதமாக அறிந்திருக்க மாட்டார். இன்றைக்கு பாருங்க, டிவியில் வருகிற ஊழியர்கள் எல்லாம் பிரபலமானதற்கு காரணம் மேக்கப்போடு அவர்களை பார்க்கின்றார். ஆனால் சொந்த பாஸ்டரை அந்த விதமாக பார்ப்பதில்லை. ஆனால் தான் இயேசு அங்கு என்ன சொல்கிறார், அந்த காலத்தில் பிரபலமாக இருந்த ஒரு பழமொழியை அங்கு சுட்டி காட்டுகிறார். தீர்க்கதரிசி ஒருவன் தன் ஊரிலும் தன் இனத்திலும் தன் வீட்டிலுமே அன்றி வேறெங்கும் கனவீனம் அடையான் என்று சொல்கின்றார். எல்லா மனிதர்களுக்கும் கனவீனம் எங்க வருது? வீட்டில் தான். வெளியில மனிதர்களை நன்றாக மதிப்பார்கள், ஆனால் வீட்டில் மனைவியோ பிள்ளைகளோ மதிப்பதே. இதே விதமாகத்தான் பெண்களை வெளியில் இருக்கிறவர்கள் நன்றாக மதிப்பார்கள், வேலை ஸ்தலத்தில் இருப்பவர்கள் மதிப்பார்கள். யார் மதிப்பதில்லை? வீட்டில் கணவன் மதிப்பதே இல்லை. ஒரு வயோதிக மனிதரை ஒருவர் பேட்டி கண்ட போது ஒரு நிருபர் வீட்டுக்கு வந்திருந்தார். அவரை ஆச்சரியப்பட்டு போனார். 70 வயதுடைய அந்த மனிதன் தன்னுடைய மனைவியை இன்னும் ஹனி டார்லிங் என்று அழைத்துக் கொண்டிருந்தார். நிருபர் ஆச்சரியப்பட்டு கேட்டார், இத்தனை வயதாகி விட்டதே, உங்கள் மனைவியின் மீது இன்னும் அன்பு அதிகமாக உங்களுக்கு இருக்கிறதே, ஆச்சரியமாக இருக்கிறது என்று சொன்னார். அந்த வயோதிக மனிதர் சத்தம் போடாமல் மெதுவாக அவருடைய காதுகளுக்கு வந்து சொன்னார், சத்தமா ஒன்றும் இதை குறித்து பேச வேண்டாம். 10 வருஷத்துக்கு முன்பு என்னுடைய மனைவியினுடைய பெயர் என்னன்னு மறந்து போயிட்டது, இப்ப கேட்கறதுக்கு பயமா இருக்கு, அதனால இந்த விதமாக நான் கூப்பிட்டு கொண்டிருக்கிறேன் என்று சொன்னேன். கேட்கறதுக்கு பயம். காரணம், அனைவருக்கு குடும்பத்தில் மதிப்பில்லை, சொந்த வீட்டில் மதிப்பில்லை. இயேசுவுக்கும் அதே நிலைதான். மனிதன் எப்படிப்பட்டவன் என்பதை பார்த்து நாம் ஒரு முடிவுக்கு வரக்கூடாது. அவர் என்ன பிரசங்கிக்கின்றார் என்பதை அடிப்படையாக வைத்து அவரை பார்க்க வேண்டும். பிரசங்கிக்கப்படுகிறது தேவனுடைய வார்த்தையா, வேதாகமத்திற்கு ஒத்து போகக்கூடிய வார்த்தையா என்பதை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இதனால் தான் கலாத்தியருக்கு பவுல் எழுதிய நிருபம் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் பாருங்கள் என்ன சொல்கிறார். நாங்கள் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை அல்லாமல் நாங்களாவது வானத்திலிருந்து வருகிற ஒரு தூதனாவது வேறொரு சுவிசேஷத்தை உங்களுக்கு பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட்டவனாய் இருக்க கடவன். என்ன சொல்ற? நாங்கள் பிரசங்கித்த சுவிசேஷத்தை அல்லாமல் வேறொரு சுவிசேஷத்தை, வேறொரு வார்த்தையை ஒரு மனிதன் பிரசங்கித்தால் அவன் எந்த மனிதனாகவும் இருக்கலாம், வானத்திலிருந்து வந்த தூதனாக கூட இருக்கலாம், அவன் இன்னொரு சுவிசேஷத்தை, வேதத்தை முரண்படுத்துகிற காரியத்தை பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட்டவனாய் இருக்க கடவன் என்று சொல்கிறார். 9ஆம் வசனத்தில் அதை மறுபடியும் திருப்பி சொல்கிறார், வலியுறுத்தி சொல்வதற்காக. நாம் பிரசங்கிய என்ன விதமாக கவர்ச்சிகரமாக இருக்கின்றார் என்று பார்க்க கூடாது, என்ன விதமான அழகான வார்த்தைகளை உபயோகிக்கின்றார் என்று பார்க்க கூடாது. அவர் சொல்கின்ற வார்த்தை கர்த்தர் நமக்கு தந்த வேத புத்தகத்தில் சொல்லப்பட்ட சத்தியத்திற்கு ஏற்றதாக இருக்கின்றதா என்று ஆராய்ந்து பார்க்க வேண்டியது அவசியமாக இருக்கின்றது. இன்றைக்கு அநேகர் இந்த விதமாக ஆராய்ந்து பார்ப்பதில்லை. அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகள் 17ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் பெரோயா பட்டணத்தாரை குறித்து சொல்லும் போது அந்த பட்டணத்தார் மனோவாஞ்சியாய் வசனத்தை
வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று வேத வாக்கியங்களை தினந்தோறும் ஆராய்ந்து பார்த்ததினால் தெசலோனிக்கேயில் உள்ளவர்களை பார்க்கிறோம் நற்குணசாலிகளாக இருந்தார்கள். நற்குணம் எப்படி வந்தது? தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால் வந்தது. பிரசங்கித்தது பவுல், வாஞ்சையோடு ஏற்றுக்கொண்டார்கள். ஆனால் அவர்கள் பிரசங்கிப்பது வேதத்தின்படி சரியானதா என்பதை ஆராய்ந்து பார்த்தார்கள். இன்றைக்கு இந்த குணம் அநேகரிடத்தில் இல்லை. இல்லாதது நிமித்தமாக தான் பல சபைகளில் பல்வேறு விதமான பிரச்சனைகளை நாம் பார்க்கின்றோம். சாட்சி இல்லாத நிலைமையை பார்க்கின்றோம். இயேசுவை அறியாதவர்கள் இன்றைக்கு இயேசுவிடம் வருவதற்கு பெரும் தடையாக இருப்பது கிறிஸ்தவர்களாகிய நாம் தான். வேறு யாரும். நாம் வேதத்தின்படி வாழ்கின்றோமா? பிரசங்கிக்கப்படுகின்ற சத்தியங்கள் வேதத்தின்படி இருக்கின்றனவா? சில நேரம் யூடியூப்ல இருக்கிற சில காரியங்களை பார்க்கும்போது நமக்கு பெரிய அவமானமாக இருக்கும். கிறிஸ்தவர்களுடைய பிரசங்கங்கள் அதெல்லாம் கோட் பண்ணி இஸ்லாமியர்கள் அதற்கு எதிராக சொல்கின்ற காரியங்கள் மிக மிக அவமானமான ஒரு நிலை. காரணம் என்னவென்றால் பிரசங்கிக்கப்படுகின்ற காரியங்கள் வேதத்திற்கு ஏற்றவைகளாக இல்லை. அநேக விசுவாசிகள் எப்படி இருக்கிறார்கள் என்று சொன்னால், தேவனுடைய ஊழியர் என்று ஒருவர் ஒரு காரியத்தை சொல்லும் போது அதை அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற மனநிலையில் இருக்கின்றார்கள். ஆனால் வேதம் சொல்கிறது அது தீர்க்க தரிசன வார்த்தையாக இருந்தாலும் நிதானித்து ஆராய்ந்து பார்க்கப்பட வேண்டும். தெசலோனிக்கேயருக்கு பவுல் எழுதிய நிருபத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, தீர்க்க தரிசனங்களை அற்பமாய் எண்ணாதிருங்கள், யாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்துக் கொள்ளுங்கள், பொல்லாங்காய் தோன்றுகிற அனைத்தையும் விட்டு விலகுங்கள். தீர்க்க தரிசனங்கள் கூட கர்த்தர் பேசுகிறார் என்ற அறிமுகத்தோடு வருகின்ற வார்த்தைகள் கூட வேதத்தை முரண்படுத்துகிற காரியங்களாக இருக்கிறத நிமித்தமாகத்தான் பொல்லாங்காய் தோன்றுகிற அத்தனையையும் விட்டு விலகும்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரத்தில் தீர்க்க தரிசனம் சொல்லப்படும் போது அது நிதானிக்கப்பட வேண்டும், ஆராய்ந்து பார்க்கப்பட வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே பிரசங்கங்களை, நீங்கள் டிவியில் கேட்கிற பிரசங்கங்களை, ரேடியோக்களில் கேட்கிற பிரசங்கங்களை வேதத்தை அடிப்படையாக வைத்து ஆராய்ந்து பார்க்க வேண்டியது அவசியம். ஆனால் இந்த மக்கள் இயேசு என்ன பிரசங்கிக்கின்றார் என்பதை பார்க்கவில்லை, இவர் யார் என்று மாத்திரம்தான் பார்த்தார்கள். இன்றைய கிறிஸ்தவர்களினுடைய நிலைமையும் அப்படித்தான் இருக்கின்றது. யார் பிரசங்கிக்கிறார் என்பது முக்கியமல்ல, பிரசங்கிக்கப்படுவது வேத சத்தியமா என்பதுதான் முக்கியம். ஆச்சரியப்பட்ட மக்கள் என்ன செய்கின்றார்கள்? இன்னொரு காரியத்தை சொல்கின்றார்கள். 3ஆம் வசனத்தில், இவன் தச்சன் அல்லவா, மரியாளுடைய குமாரன் அல்லவா என்கின்றார்கள். மார்க்குவினுடைய சுவிசேஷத்தில் மட்டும்தான் இந்த சம்பவத்தில் மரியாளினுடைய குமாரன் அல்லவா என்கின்ற வார்த்தை இருக்கின்றது. லூக்காவினுடைய சுவிசேஷத்தில் யோசேப்பின் குமாரன் என்று அதை மாற்றி இருக்கின்றார்கள். மத்தேயுவில் தச்சனின் குமாரன் என்று மாற்றி இருக்கின்றார்கள். அவர்கள் மாற்றியதற்கு பிற்காலத்தில் ஒரு காரணம் இருக்கின்றது. அந்த காலத்தில் குடும்பத்தில் ஒரு பெண் மிக பிரபலமானவளாக இருந்தால் மட்டும்தான் தாயினுடைய பெயரினால் ஒருவனை இவர் இந்த பெண்ணினுடைய மகன் என்று அழைக்கின்ற வழக்கம் இருந்தது. தகப்பன் மரித்து தாய் விதவையாக இருந்தால் கூட ஒரு மகனை குறித்து சொல்லும் போது தாயினுடைய பெயரை சொல்லி குறிப்பிடுவதில்லை, தகப்பனினுடைய பெயரை சொல்லிதான் குறிப்பிடுவார்கள். ஆனால் ஒரு மனிதனுக்கு பல மனைவிகள் இருந்தால் எந்த பெண்ணினுடைய மகன் இவன் என்பதை குறிப்பிட்டு சொல்லும் போது தாயினுடைய பெயரை உபயோகிப்பார்கள். மற்ற நேரங்களில் எப்போதும் தகப்பனினுடைய பெயரைத்தான் அவர்கள் உபயோகிப்பார்கள். ஆனால் மார்க்குவினுடைய சுவிசேஷத்தில் வேத ஆராய்ச்சியாளர்கள் என்னத்தை கண்டுபிடித்திருக்கிறார்கள் என்று சொன்னால், பழைய கால பிரதிகள் அத்தனையிலும், கையெழுத்து பிரதிகள் அத்தனையிலும் மார்க்குவில் சொல்லப்பட்ட விதமாகத்தான் அந்த மக்களினுடைய வார்த்தை இருக்கின்றது. ஏன் இந்த விதமாக சொன்னார்கள் என்றால், அந்த காலத்தில் ஒரு மனிதனை பார்த்து தாயினுடைய பெயரை சொல்லி இன்னாருடைய மகன் என்று சொன்னார், அந்த மகனுக்கு தகப்பன் யாரென்றே தெரியாது என்றார்கள். இயேசுவை பொறுத்தவரைக்கும் யோசேப்பு மரியாளும் ஒருவரையொருவர் திருமணம் முடிப்பதற்கு நிச்சயிக்கப்பட்டவர்களாக இருந்தாலும் இருவரும் ஒன்றாக சேர்ந்து வாழ்வதற்கு முன்பதாகவே மரியாள் கர்ப்பவதியாக இருந்தார். இந்த காரியம் அந்த பிரதேசத்தில் இருந்த மக்களுக்கு நன்றாக தெரியும். இதனால் மரியாளையும் இயேசுவையும் அந்த காலத்தில் மக்கள் நிந்திக்கின்றவர்களாக இந்த விதமாக அழைத்தார்கள். பாருங்கள், யோவான் எழுதிய சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 41ஆம் வசனத்தில் இயேசு கிறிஸ்து யூத மக்களை பார்த்து, நீங்கள் உங்கள் பிதாவின் கிரியைகளை செய்கிறீர்கள் என்று சொன்னபோது அங்கிருந்த மக்கள் என்ன சொல்கிறார்கள் என்று பாருங்கள். அதற்கு அவர்கள், நாங்கள் வேசித்தனத்தினால் பிறந்தவர்கள் அல்ல, ஒரே பிதா எங்களுக்கு உண்டு, அவர் தேவன் என்றார்கள். இயேசுவை என்ன விதமாக அவர்கள் விமர்சிக்கின்றார்கள்? நாங்கள் வேசித்தனத்தினால் பிறந்தவர்கள் அல்ல. ஏன் இதை அவர்கள் சொல்கின்றார்கள்? நீ அப்படி பிறந்தவன் என்று இயேசுவின் மீது அவர்கள் குற்றம் சாட்டினார்கள். எனவே ஆதி சபையில்
இந்த விதமாக மரியாதையுடைய பெயருக்கு ஒரு களங்கம் ஏற்பட்டதன் நிமித்தமாக அதை நிவர்த்தி செய்வதற்காக லூக்காவினுடைய சுவிசேஷத்திலும் மத்தேயுவினுடைய சுவிசேஷத்திலும் பிற்காலத்தில் இந்த மாற்றத்தை செய்து மரியாதையின் மகன் என்பதை அவர்கள் வேறு விதமாக எழுதினார்கள். ஆனால் மாற்கு சுவிசேஷத்தை பொறுத்தவரைக்கும் அந்த காலத்தில் இருந்த அத்தனை கையெழுத்து பிரதிகளிலும் மரியாதையின் மகன் என்று இருந்ததன் நிமித்தமாக அவர்கள் அதை எந்த விதத்திலும் மாற்றவில்லை. எனவே இயேசு பிரசங்கித்துக் கொண்டிருந்த போது தச்சனென்று அவருடைய தொழிலை குறித்து இழிவாக அவர்கள் பேசியது மாத்திரமல்ல, அவருடைய பிறப்பை குறித்தும் இழிவாக பேசினார்கள். அது மட்டுமல்ல, இவனுடைய சகோதரர்கள் சகோதரிகள் எல்லாரும் எங்களிடத்தில் இருக்கிறார்களே என்றும் சொன்னார்கள். சகோதரர்களினுடைய பெயர்கள் அங்கு குறிப்பிடப்பட்டிருக்கிறது, ஆனால் சகோதரிகளினுடைய பெயர் குறிப்பிடப்படவில்லை. இதற்கு காரணம், அந்த சகோதரிகள் ஏற்கனவே இந்த சம்பவம் நடைபெறுகின்ற காலத்தில் திருமணம் முடித்திருக்க வேண்டும். சகோதரர்களினுடைய பெயர்களை அங்கு நாம் வாசிக்கின்றோம். என்ன சொல்கிறார்கள்? யாக்கோபு, யோசே, 3ஆம் வசனத்தில், யாக்கோபு, யோசே, யூதா, சீமோன் என்பவர்களுக்கு சகோதரன் அல்லவா? இவன் சகோதரிகளும் இங்கே நம்மிடத்தில் இருக்கிறார்கள் அல்லவா என்று சொல்லி அவரை குறித்து இடரல் அடைந்தார்கள். அவர்கள் இயேசுவை குறித்து சொன்ன காரியங்கள், இவன் ஒரு தச்சன், தெய்வீக ஞானமற்றவன், சாதாரணமாக ஒரு வேலை செய்கிறவன், தவறான உறவில் பிறந்தவன், மரியாதையுடைய மகன், அது மாத்திரமல்ல இவருடைய சகோதரர்கள் எல்லாம் எங்களிடத்தில் இருக்கின்றார்கள், இவனை பற்றி எங்களுக்கு நன்றாக தெரியும் என்று சொல்லி அவர்கள் இடரல் அடைந்தார்கள். இயேசு தேவனுடைய வார்த்தையை பிரசங்கித்திருந்தும் அவர்கள் விசுவாசித்து தேவனுடைய ராஜ்யத்திற்குள் வர முடியாதபடிக்கு அவர்களுடைய சிந்தனை என்ன செய்தது? அவர்களை இடரல் அடைய வைத்தது. இன்றைக்கும் தேவனுடைய வார்த்தை பல இடங்களில் பிரசங்கிக்கப்படுகின்றது, ஆனால் மக்கள் அதே நிலையில் இருக்கின்றார்கள். காரணம் என்னவென்றால், அவர்கள் பிரசங்கிக்கப்படுகின்ற வார்த்தைகளை கவனித்து கேட்காமல் யார் பிரசங்கம் பண்ணுகிறார், அவருடைய பூர்வீகம் என்ன, அவருடைய பின்னணி என்ன, அவர் எப்படிப்பட்டவர், அவருடைய வாழ்க்கை எப்படிப்பட்டது என்று ஊழியர்களுடைய வாழ்க்கையை அலசி ஆராய்ந்து பார்த்து பிரசங்கிக்கப்படுகின்ற தேவனுடைய வார்த்தையை அவர்கள் விசுவாசியாமல் போய் அந்த வார்த்தையை தங்களுக்கு இடர் ஏற்படுவதற்கு காரணமாக அமைந்து விடுவதை அவர்களுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கின்றோம். இயேசுவினுடைய சகோதரர்களாக வேதத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறவர்கள் யார்? சில சபையினர் மரியாதைக்கு கனத்தை கொடுக்க வேண்டும் என்பதற்காக 3ஆம் 4ஆம் நூற்றாண்டுகளில் கிறிஸ்துவுக்கு பின் வேதத்தில் இயேசுவினுடைய சகோதரர்களாக குறிப்பிடப்பட்டிருக்கிறவர்கள் யோசேப்புக்கும் மரியாதை அவர் திருமணம் முடிப்பதற்கு முன்பு திருமணம் முடித்திருந்த முதல் மனைவிக்கும் பிறந்தவர்கள் என்று வியாக்கியானம் பண்ணுகிறார்கள். ஆனால் இதற்கு எந்த விதமான ஆதாரங்களும் சரித்திரத்திலோ பாரம்பரியத்திலோ இல்லை. இவையெல்லாம் 3ஆம் 4ஆம் நூற்றாண்டில் மரியாதைக்கு கனத்தை கொடுக்க வேண்டும் என்பதற்காக உருவாக்கப்பட்ட கருத்துக்களாக இருக்கின்றது. இங்கு சகோதரர் என்பதற்கு மாற்று உபயோகித்த வார்த்தை ஒரு தாயின் வயிற்றில் பிறந்தவர்கள் என்று அர்த்தம் தருகின்ற வார்த்தை. கிரேக்க மொழியில் ஒன்றுவிட்ட சகோதரரை குறிப்பிடுவதற்கு வேறு ஒரு வார்த்தை இருக்கின்றது. உண்மையிலேயே இயேசுவினுடைய சகோதரர்கள் அவருடைய ஒன்றுவிட்ட சகோதரர்களாக இருந்திருந்தால் இந்த இடத்தில் அந்த மற்ற வார்த்தையை அவர்கள் உபயோகித்திருப்பார்கள். ஆனால் ஒரு தாய் வயிற்றில் பிறந்த பிள்ளை என்று அர்த்தம் தருகின்ற வார்த்தையை உபயோகித்ததனால் இயேசு பிறந்ததற்கு பிறகு யோசேப்புக்கும் மரியாதைக்கும் பிறந்தவர்களாக இந்த சகோதரர்களும் சகோதரிகளும் இருக்கின்றார்கள். சரித்திரத்தை ஆராய்ந்து பார்க்கும்போது கிறிஸ்துவுக்கு பின் 4ஆம் நூற்றாண்டு வரை கிறிஸ்தவர்கள் மரியாதை உயர்வாக கருதியதற்கு எந்தவிதமான ஆதாரங்களும் இல்லை. முதல் 4 நூற்றாண்டுகளிலும் கிறிஸ்தவர்கள் ரோம சாம்ராஜ்யத்தின் எதிர்ப்புகளுக்கு முகம் கொடுத்தார்கள். கிறிஸ்தவர்கள் பல இரத்த சாட்சிகளாக மரித்தார்கள். அந்த காலத்தில் இரத்த சாட்சிகளாக மரித்தவர்கள் தான் புனிதர்களாக கருதப்பட்டார்கள். மரியாள் இரத்த சாட்சியாக மரிக்கவில்லை, இயற்கையாக மரணம் அடைந்த ஒரு பெண். எனவே ஆரம்ப காலத்தில் மரியாதை ஒரு புனித பெண்ணாக அவர்கள் கருதினார்கள் என்று சொல்ல முடியாது. 4ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு கிறிஸ்தவ சபையில் கிரேக்க உபதேசமான நாஸ்டிசத்தினுடைய செல்வாக்கு காரணமாக துறவற வாழ்க்கை பரிசுத்தமானது, புனிதமானது என்ற கருத்து சபைக்குள் வந்தது. அதற்கு பிறகுதான் கிறிஸ்தவ சபை தலைவர்கள், குருவானவர்கள், கன்னியாஸ்திரிகள் போன்றவர்கள் திருமணம் முடிக்காத நிலையில் வாழும்போது தாங்கள் பரிசுத்தமாக தூய்மையாக வாழ்கிறோம் என்கின்ற ஒரு நிலையில் அவர்கள் திருமணத்தை துறந்து வந்தார்கள். ஆனால் வேதத்தை நாம் பார்க்கும்போது திருமணம் முடிக்காமல் இருப்பது புனிதமான வாழ்க்கை என்பதற்கு எந்த ஆதாரத்தையும் அங்கு நாம் பார்ப்பதில்லை. இயேசுவினுடைய அப்போஸ்தலர்கள் திருமணம் முடித்தவர்களாக இருந்தார்கள். இயேசு பேதுருவினுடைய மாமியை சுகப்படுத்தினார். பேதுரு திருமணம் முடித்த
ஒருவர், சபையினுடைய முதலாவது அப்போஸ்தலர். 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரத்திலும் பவுல் தனியாக இருந்த போது மனைவி எனப்பட்ட ஒரு சகோதரியை கூட்டிக் கொண்டு திரிவதற்கு எங்களுக்கு அதிகாரம் இல்லையா என்று கேட்கின்றார். அந்த வசனத்திலும் நாம் எதை பார்க்கிறோம் என்று சொன்னால், பேதுரு ஊழியத்துக்கு எங்கெல்லாம் போனாரோ அங்கெல்லாம் தன்னுடைய மனைவியையும் அழைத்துக் கொண்டு போயிருக்கின்றார். எனவே 4ஆம் நூற்றாண்டு வரும்போது புனிதர்களுக்கு, அதாவது திருமணம் முடிக்காதவர்கள் புனிதர்கள் என்கின்ற கருத்து வந்த காலத்தில் மரியாதை புனித பெண்ணாக கருதியவர்கள் என்ன செய்தார்கள் என்றால், அவள் இயேசு பிறந்ததற்கு பிறகு யோசேப்போடு எந்த விதமான உறவும் இல்லாத நிலையில் வாழ்ந்தார் என்ற எண்ணத்தில் அவளுக்கு உயர்ந்த இடத்தை கொடுத்தார்கள். 4ஆம் நூற்றாண்டில் கான்ஸ்டன்டைன் என்கின்ற ரோம அரசன் கிறிஸ்தவனாக மாறினார். வானத்தில் ஒரு சிலுவை அடையாளத்தை அவன் கண்டான். அந்த அடையாளத்தின் மூலமாக யுத்தத்தில் அவனுக்கு வெற்றி கிடைக்கும் என்று அறிவிக்கப்பட்டது. எனவே அவன் அதை நம்பியவனாக, அதற்கு முன்பு பல யுத்தங்களில் தோல்வி அடைந்த கான்ஸ்டன்டைன் அந்த சிலுவை அடையாளத்தை கண்டதற்கு பிறகு யுத்தத்தில் வெற்றி அடைந்தான். அவன் வெற்றி அடைந்ததன் நிமித்தமாக இனிமேல் அந்த சிலுவை அடையாளத்திற்கு உரிய மதமான கிறிஸ்தவத்தை பின்பற்ற போகிறேன் என்று சொல்லி தன்னுடைய சாம்ராஜ்யம் முழுவதும் கிறிஸ்தவமாக மாற வேண்டும் என்று கட்டளை பிறப்பித்தான். ரோம சாம்ராஜ்யம் மிகவும் பறந்து விரிந்த ஒரு சாம்ராஜ்யம். பல்வேறு விதமான ரோம கிரேக்க தெய்வங்களை வழிபட்டு வந்தார். எனவே அவர்கள் எல்லாரும் இப்போது என்ன செய்ய தொடங்கினார்கள் என்றால், பழைய தெய்வங்கள் அத்தனையையும் கிறிஸ்தவத்தின் பெயரில் வழிபடத் தொடங்கினார்கள். கிறிஸ்தவத்தில் இயேசு மாத்திரம்தான் தெய்வமாக அதுவரை காலமும் வழிபடப்பட்டு வந்தார். ஆனால் இப்போது வேறு மதங்களில் பல்வேறு விதமான தெய்வங்கள், அந்த தெய்வங்களுக்கெல்லாம் இப்போது புதிய பெயர்கள் கொடுக்க தொடங்கிவிட்டார்கள். என்ன பெயர்களை கொடுத்தார்கள்? கிறிஸ்தவத்தில் இருந்த புனிதர்களினுடைய, அப்போஸ்தலர்களினுடைய, மரித்த பரிசுத்தவான்களினுடைய பெயர்களை எல்லாம் கொடுத்து பழைய தெய்வங்களை எல்லாம் மரித்த பக்தர்களினுடைய பெயர்களில் வழிபடத் தொடங்கினார்கள். இதன் நிமித்தமாகத்தான் மரியாதை மற்ற பக்தர்களை, புனிதர்களை வழிபடுகின்ற முறை கிறிஸ்தவத்திற்குள் வந்தது. 5ஆம் நூற்றாண்டில் மரியாதையினுடைய படங்களும் சிலைகளும் ஆலயத்தில் வைக்கப்பட்டன. அதற்கு பிறகு கிறிஸ்தவ உபதேசத்தில் மரியாதைக்கு படிப்படியாக உயர்ந்த இடம் கொடுக்கப்பட்டு கடந்த நூற்றாண்டு வரும்போது மரியாதை தெய்வமாக கருதப்படக்கூடிய நிலைமை வந்துவிட்டது. வேதத்தில் சேர்த்துக் கொள்ளப்படாத புத்தகங்களை நாம் ஆராய்ந்து பார்க்கும்போது 2ஆம் நூற்றாண்டின் இறுதியில் எழுதப்பட்ட ஒரு நிருபத்தில் மரியாள் கடைசி வரைக்கும் கன்னிப் பெண்ணாக இருந்தார் என்கின்ற ஒரு கதை இருக்கின்றது. ஆனால் இது கற்பனையில் எழுதப்பட்ட ஒரு கதையை தவிர எந்த விதமான ஆதாரமும் இதற்கு இல்லை. கிறிஸ்துவுக்கு பின் 393ஆம் ஆண்டில் சபை ஒரு சட்டத்தை இயற்றியது. அதன்படி இயேசு பிறந்த பிறகு மரியாள் கன்னிப் பெண்ணாகவே இருந்தார் என்கின்ற உபதேசம் 393ஆம் ஆண்டு சபைக்குள் அறிமுகப்படுத்தப்பட்டது. அந்த காலத்தில் இருந்த சிரிசியஸ் என்ற போப்பாண்டவர் இதை அறிமுகப்படுத்தினார். பிறகு 553ஆம் ஆண்டு கான்ஸ்டன்டைன் என்ற இடத்தில் கூடிய கிறிஸ்தவ திருச்சபையில் 5வது பொது சங்கத்தில் மரியாளுக்கு எப்பொழுதும் கன்னி, பெர்பச்சுவல் வெர்ஜின் என்கின்ற பட்டம் கொடுக்கப்பட்டது. ஆனால் வேதத்தை நாம் பார்க்கும்போது இயேசு பிறந்ததற்கு பிறகு யோசேப்புக்கும் மரியாளுக்கும் வேறு பிள்ளைகள் பிறந்திருக்கின்றார்கள். இயேசுவினுடைய பிறப்பை குறித்து வேதம் சொல்லும் போது அதை ஒரு சாதாரணமான ஒரு பிறப்பாகத்தான் குறிப்பிட்டிருக்கிறது. இயேசுவினுடைய பிறப்பில் இருக்கின்ற அற்புதம் இயேசு எப்படி மரியாதையினுடைய வயிற்றிலிருந்து வெளியே வந்தார் என்பதல்ல, எப்படி இயேசு மரியாதையினுடைய வயிற்றில் உருவானார் என்பதுதான் அற்புதம். லூக்காவின் சுவிசேஷத்தில் நாம் பார்க்கிறோம், பரிசுத்த ஆவியானவர் அவள் மீது வந்ததன் நிமித்தமாக மரியாள் கர்ப்பவதியானார். ஆனால் மற்ற பிள்ளைகள் பிறந்த விதமாகத்தான் இயேசுவும் பிறந்தார். இதனால் தான் லூக்கா 2ஆம் அதிகாரம் 22 இலிருந்து 24 வரைக்கும் நாம் வாசிக்கும் போது இயேசு பிறந்ததற்கு பிறகு மற்ற பெண்கள் இந்த காலத்தில் பிள்ளை பிறந்ததற்கு பிறகு என்ன விதமாக சுத்திகரிப்பு காரியங்களை செய்வார்களோ அந்த சுத்திகரிப்பு காரியங்களை மரியாதை செய்தார். மத்தேயு 1ஆம் அதிகாரம் 24ஆம் 25ஆம் வசனத்தில் இயேசு பிறந்ததற்கு பிறகு யோசேப்பு தன் மனைவியை சேர்த்துக் கொண்டு அவள் தன் முதல் பேரான குமாரனை பெருமளவும் அவளை அறியாதிருந்து அவருக்கு இயேசு என்று பெயரிட்டான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யோசேப்பு மரியாதை அறியாதிருந்தான், அதாவது இயேசு பிறக்கும் வரைக்கும் அறியாதிருந்தான். ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசித்தீர்கள் என்றால் அறிதல் என்கின்ற வார்த்தை எபிரேய மொழியில் உருவகமாக உபயோகிக்கப்படும் போது பாலுறவை குறிக்கின்ற ஒரு வார்த்தை. சில வார்த்தைகளை அந்த கால மக்கள் வெளிப்படையாக நேரடியாக சொல்ல மாட்டார்கள், அதை குறிப்பிடுவதற்கு வேறு வார்த்தைகளை உபயோகிப்பார்கள். ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசித்தீர்கள் என்றால் ஆதாம் தன் மனைவியாகிய ஏவாளை அறிந்தால் அவள் கர்ப்பவதியாகிய ஒரு குமாரனை பெற்றாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே
அறிதல் என்கின்ற வார்த்தை பாலுறவுக்கான ஒரு வார்த்தை. மத்தேயுடைய சுவிசேஷத்திலும் அதே வார்த்தை உபயோகிக்கப்பட்டிருக்கிறது. யோசேப்பு இயேசு பிறக்கும் வரைக்கும் தன்னுடைய மனைவியை அறியாமல் இருந்தார். மரியாள் கடைசி வரைக்கும் கன்னி பெண்ணாகவே இருந்தார் என்று சொன்னால் மத்தேயு வரை வித்தியாசமாக எழுதியிருப்பார். அதாவது கடைசி வரைக்கும் யோசேப்பு மரியாளை அறியாமல் இருந்தான் என்று எழுதியிருப்பார். இயேசு சாதாரணமான ஒரு மனிதன் என்று அவர்கள் நினைத்தார்கள். இயேசு யார் என்பதை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. இதனால் இயேசு அந்த காலத்தில் இருந்த ஒரு பழமொழியை தனக்கு உபயோகிக்கின்றார். தீர்க்கதரிசிக்கு தன்னுடைய சொந்த ஊரிலும் வீட்டிலும் மதிப்பில்லை. இயேசுவை அந்த மக்கள் மதிக்கவில்லை. யோவானுடைய சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலிருந்து பாருங்கள். அவர் உலகத்தில் இருந்தார், உலகம் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உலகமும் அவரை அறியவில்லை. இயேசு ஆரம்பத்திலிருந்தே இந்த உலகத்தில் இருந்தார், தெய்வமாக இருந்தார். ஆனால் உலகம் அவரை அறியவில்லை. அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார், அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. சொந்தமானதிலே வந்தார். பழைய ஏற்பாட்டில் தேவன் இஸ்ரவேல் மக்களை தம்முடைய சொந்த ஜனமாக தேர்ந்தெடுத்திருந்தார். அவர்கள் மத்தியில் வந்தார், ஆனால் அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் அடுத்த வசனம் சொல்கிறது, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் தேவனுடைய பிள்ளைகளாகினார்கள். நாம் எந்த நிலையில் இருக்கின்றோம்? நம்மை பார்த்து இயேசு ஆச்சரியப்படுகின்றார். இவ்வளவு பிரசங்கங்களை கேட்டும், இவ்வளவு காலமாக தேவனை குறித்து அறிந்தும் இன்னும் இயேசுவை விசுவாசியாமல் இருக்கின்றோமா? நம்மை ஆச்சரியப்பட வைக்கின்ற ஒரு காரியம் அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. என்னது? அந்த மக்களினுடைய அவிசுவாசத்தை பார்த்த இயேசுவினால் அந்த இடத்தில் அநேக அற்புதங்களை செய்ய முடியவில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. முதல் அதிகாரத்தில் இயேசு காற்றையும் கடலையும் அமைதிப்படுத்துகிறார், பிசாசை துரத்துகிறார், மரித்த சிறுமியை உயிர்ப்பிக்கின்றார். அந்த அளவுக்கு தெய்வீக வல்லமை கொண்ட இயேசுவினால் நாம் வளர்ந்த ஊரில் அதிகமான அற்புதங்களை செய்ய முடியவில்லை. இயேசுவுக்கு வல்லமை இல்லை என்பது அதனுடைய அர்த்தம் அல்ல. மனிதர்களினுடைய விசுவாசத்தை அடிப்படையாக கொண்டு அற்புதங்களை செய்வது அவர் தமக்கு தாமே வகுத்துக் கொண்ட வழிமுறையாக இருக்கின்றது. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். இயேசுவை நாம் யாராக பார்க்கின்றோம்? சாதாரண மனிதராக பார்க்கின்றோமா? இன்றைய உலகம் இயேசுவை சாதாரண மனிதராகத்தான் பார்க்கின்றோம். புத்தக கடைகளில் போய் ரிலிஜியன் செக்ஷனில் கிறிஸ்டியானிட்டிக்கு கீழே இருக்கிற புத்தகங்களை வாங்கி பார்த்தீங்கன்னா இயேசுவை சாதாரண மனிதராகத்தான் எழுதி வைத்திருக்கின்றார். மனித ரீதியாக சிந்திக்கின்றார்கள். நாமும் சில நேரங்களில் அந்த விதமான கலாச்சாரத்தை ஊறி போனதன் நிமித்தமாக இயேசுவை சாதாரண மனிதராக பார்க்கின்றோம். நாம் சாதாரண மனிதராக இயேசுவை பார்த்தோம் என்று சொன்னால் அவர் மூலமாக எந்த விதமான ஆசீர்வாதத்தையும் அற்புதத்தையும் நம்மால் பெற்றுக்கொள்ள முடியாது. மனன வசனமாக கொடுக்கப்பட்ட வசனம் என்ன சொல்கிறது? வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே. இயேசு யார் என்பதை நாம் அறிந்து கொள்வதற்கு வேதத்தை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இயேசு தெய்வமாக இருக்கின்றார். முழு உலகத்தையும் சிருஷ்டித்த தெய்வமாக இருக்கின்றார். நம்மை மீட்பதற்காக, பாவத்தில் இருந்து மீட்பதற்காக மனிதனாக இந்த உலகத்திற்கு வந்தார். சிலுவையில் நமக்காக நம்முடைய பாவங்களை சுமந்து அவர் மரித்தார். நாம் எல்லாரும் பாவிகள். பாவத்தின் சம்பளம் மரணம் என்று வேதம் சொல்கிறது. இயேசு சிலுவையில் நாம் பெற வேண்டிய மரணத்தை நமக்காக பெற்றார். நாம் ரட்சிக்கப்பட்டோம் என்று சொல்லும் போது அர்த்தம் என்ன? பாவத்தின் தண்டனையிலிருந்து நாம் விடுவிக்கப்பட்டிருக்கின்றோம். ரட்சிப்பு என்ற வார்த்தை மூலமொழியில் விடுவிக்கப்படுதல் என்ற அர்த்தம் தருகிறதா? மரணத்திலிருந்து விடுவிக்கப்பட்டிருக்கின்றோம். பாவிகளான நாங்கள் நரகத்திற்கு போக வேண்டியவர்கள், ஆக்கினைக்கு உட்பட வேண்டியவர்கள். அதிலிருந்து இயேசு நம்மை விடுவித்திருக்கின்றார். வேதத்தை வாசிக்கும் போது அவர் செய்த செயல்கள், அவர் ஆற்றிய பிரசங்கங்கள் மூலமாக அவர் யார் என்பதை நாம் அறிந்து கொள்கின்றோம். இயேசுவை நாம் யாராக பார்க்கின்றோம்? அவர் மீது விசுவாசம் வைப்பதற்கு ஏற்ற விதத்தில் அவரை சரியான விதத்தில் நாம் அறிந்திருக்கின்றோம். நாம் கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்திருக்கலாம், ஆனால் இயேசு மட்டும்தான் தெய்வம் என்பதுதான் வேதத்தினுடைய நிலைப்பாடு. என்னுடைய மகிமையை நான் வேற எதற்கும் கொடுக்க மாட்டேன் என்று தேவன் சொல்கின்றார். நாம் இயேசுவை தெய்வமாக அறிந்திருக்கின்றோம். நம்மை பாவத்திலிருந்து மீட்டு நமக்கு நித்திய மெய்வாழ்வை தருவதற்காக இயேசு மனிதனாக இந்த உலகத்திற்கு வந்தார் என்பதை நாம் விசுவாசிக்கின்றோம். அவர் மூலமாக மரணத்திற்கு பிறகு அவரோடு கூட நித்திய காலமாக வாழக்கூடிய ஆசீர்வாதம் நமக்கு இருக்கின்றது என்று நாம் விசுவாசிக்கின்றோம். கண்களை மூடி நம்முடைய நிலைமையை ஆராய்ந்து